எனக்கு இந்த சம்பந்தம் பிடிக்கலப்பா. அப்படியா சொன்ன அந்த திமிர் பிடிச்சவ? சரி விட்டு தள்ளுடா. உன்னை கட்டிக்கிறதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்கல நினைச்சுக்கோ. அம்மாவுக்கு பொண்ணு சளைச்சவல்ல. என் பொண்ணு மட்டும் அப்ப என் கூட இருந்திருந்தா அவளை நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டிருப்பேன். உன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னா என் பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளா வரணும். அதுக்கு சம்மதம்னா சொல்லு, தட்டை இப்பயே மாத்திக்கலாம். என்ன சொல்ற? சங்கர், பொண்ணை பிடிக்கலன்னு ஒத்த வரையில சொல்லிடுறா. வாயை திறந்து சொல்லு சங்கர். பொண்ணை பார்த்தா மட்டும் போதாது, உன் மனசுல இருக்கிறதையும் சொல்லிட்டா நாங்க பேச வேண்டியதெல்லாம் பேசிடுவோம். உனக்கும் டைம் ஆகுதுல்ல. ஆமா ஆமா, சும்மா பார்த்துட்டே இருந்தா எப்படி? மனசுல இருக்கிறத பட்டுன்னு போட்டு உடைச்சிரு. மாமா நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். மாமா, பொண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடப்பாவி, நல்லா கவுத்துட்டான். என் மூஞ்சில கரிய பூசிட்டான். சங்கருக்கு பிடிச்சு போச்சு, இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? அப்புறம் என்ன, எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. இனிமே நீங்க தான் சொல்லணும். என் முடிவை நான் ஏற்கனவே சொல்லிட்டேம்மா. இனிமே 4 நட்சத்திரம் பார்த்து முகூர்த்த நாள் குறிக்க வேண்டியதுதான். இருந்தாலும் பொண்ணு வாயால ஒரு வார்த்தை சொல்லிட்டா எங்களுக்கு திருப்தியா இருக்குல்ல மிஸ்டர் உலகநாதன். இன்னும் என்ன மிஸ்டர் கிஸ்டர்ட்டு சம்பந்தின கூப்பிடுங்க. உமா கரும்பு தின கூலியா கேட்க போறா? என்ன உமா? ஏமா, இவங்கெல்லாம் இவ்வளவு தூரம் கேட்கறாங்கல்ல, வாய் திறந்து சொல்லம்மா. சொல்லுமா. எனக்கு இந்த சம்பந்தம் பிடிக்கலப்பா. என்னம்மா, ஏன் இந்த சம்பந்தம் வேணாங்கிற? ஆமாப்பா, இவரோட அறிவு, அழகு, அந்தஸ்து எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா என்னோட கொள்கைக்கு நேர்மாறா இருக்கிறவர. நான் கடவுளை நம்புறவ, இவரு கடவுளை நம்பாதவர. அப்படிப்பட்ட இவர் கூட நான் எப்படி கருத்து சுதந்திரம் இல்லாம காலம் பூரா வாழ முடியும்? அப்பா, எண்ணங்கள் ஒண்ணு சேராத போது எப்படிப்பா உள்ளங்கள் ஒண்ணு சேர முடியும்? இந்த சம்பந்தம் ஒத்து வராதுப்பா. ஏமா, அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் அவரை ஏற்கனவே சந்திச்சிருக்கேன். எங்க? கோவில்ல. இந்த பாருங்க உமா, உங்க பழக்கம் வேற, ஏன் பழக்கம் வேற. நான் ஒத்துக்கிறேன். ஆனா யார் கொள்கையிலையும் குறிக்கிடாதவனா? என் வீட்டுல கூட பூஜை அறை இருக்கு. அந்த பூஜை அறை அளவுக்கு உங்க வீட்டுல கூட இருக்குமான்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மா தீவிரமான முருக பக்தை. இது வரைக்கும் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் எந்தவித சர்ச்சையும் உண்டானதில்லை. மற்றவங்க விருப்பத்தை என்னைக்குமே நான் தடை செய்யறதில்ல. போதுமாமா, அவர் சொன்னதெல்லாம் கேட்டல்ல. இதுக்கு மேல உனக்கு விளக்க வேணுமா? இல்லப்பா, சொல்றது சுலபம், அனுபவப்பட்டாதான் தெரியும். அந்த அனுபவத்தை நான் இப்பவே நினைச்சு பாக்குறேன். எனக்கு யோசிக்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்கப்பா. இப்போ எதையுமே அவ்வளவு நிச்சயமா என்னால சொல்ல முடியாது. என்ன மன்னிச்சிருங்கப்பா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க.
சரி அப்ப நாங்க கிளம்புறோங்க. அப்ப நாங்க புறப்படுறோங்க. நான் வா அஞ்சலி. என்ன ஒருத்தரையும் காணோம்? தெரியலையேங்க, அப்பா இந்த வீடு தானே சொன்னாரு. அப்படியா? இவர்தான் பொண்ணோட அப்பாவா இருக்கும். வாங்க அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்க. என் பேர் உலகநாதன். என்ன பார்க்க தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல உட்காருங்க. ம். அம்மா உமா, அப்பா விருந்தாளிங்க வந்திருக்காங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. இதை எடுத்துட்டு வரேன்ப்பா. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மன்னிக்கணும், நாங்க வேற யாரும் இல்ல. உங்க மக உமா பொண்ணு பார்க்க வரப்போற சங்கரோட அக்கா இவ. நான் அவரோட மாமா. உங்களை பத்தி ஏற்கனவே செங்கல்வரையன் சொல்லியிருக்கிறதுனால நாங்க நேரம் இங்கேயே வந்துட்டோம். பொண்ணு வர சொல்லுங்க, அவங்க வரத்துக்குள்ள நாங்க பாத்துடுறோம். நீங்க விஷயம் புரியாம கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க. அதனால தான் விவரம் தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை பார்த்துட்டு போயிட்டாங்க. என்னங்க? தேங்க்ஸ். அஞ்சலி, ஏற்கனவே உங்க அப்பா அம்மா இங்க கை நினைச்சிட்டு போயிட்டாங்க. அதனால நம்ம தண்ணி குடிக்கல, தப்பே இல்லை. ம். அஞ்சலி, உமா உன் தம்பிக்கு சரியான ஜோடியா மட்டும் இல்ல, சவால் விடுற மனைவியாவும் அமைவாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். என் தம்பியும் அப்படிப்பட்டவன் இல்ல, உமாவும் அப்படி இருக்க மாட்டாங்க. இவங்க இஷ்டப்படி இவங்க நடந்துக்க போறாங்க, அவன் இஷ்டப்படி அவன் நடந்துக்க போறான். சார், நான் வெளிப்படையாவே சொல்றேன், என் தங்கச்சி தான் சங்கருக்கு முடிக்கிறதா இருந்தோம். ஆனா நீங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டீங்க. ஆமாங்க, நீங்க சங்கருக்கு மனைவியா வர்றதுல உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. போதுங்க, ரொம்ப கண்ணு வைக்காதீங்க. உமாவுக்கு திருஷ்டி சுத்தி போடுங்க. இவர் கண்ணு பொல்லாத கண்ணு. என்ன அஞ்சலி? சரி சார், எங்களுக்காக அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நாங்க கிளம்புறோம். நல்ல உமா, அவ்வளவு பேரும் ஆசை ஆசையா வந்து உன்னை பொண்ணு கேட்டப்போ முகத்தில் அடிச்ச மாதிரி உங்களோட சம்பந்தம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்போ அந்த பையனோட அக்காவும் மாமாவும் வந்தப்போ ஒண்ணுமே பேசாம மௌனமா நின்னீங்க. ஏமா? இவங்க கிட்டயும் எனக்கு அந்த சம்பந்தம் பிடிக்கலன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்ல வேண்டியதுதானே? அந்த சமயம் நிர்பந்தத்துல சொன்னேன்ப்பா. எப்படியும் இவங்க வீட்டுக்கு போனா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க தான் போறாங்க. இங்க இருந்தே வீணையே இவங்களை வருத்தப்பட வைக்கணும், அதான் சொல்லல. ரொம்ப நல்லா இருக்கு. உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாப்பிள்ளையோட மனசு கஷ்டப்படணும். நீதான் மருமகளா வரணும்னு ஆசைப்பட்ட ராஜாமணி அம்மாவுடைய மனசும் சந்திரசேகர் மனசும் கஷ்டப்படணும். அவங்களையெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்த செங்கல்வராயன் கற்பக மனசு கஷ்டப்படணும். ஆனா இங்க வந்துட்டு போனாங்களே அவங்க அக்காவும் மாமாவும், அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது. அதானே? ரொம்ப நல்லா இருக்குமா உன் பேச்சு? ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் என்னென்ன செய்ய போறியோ செய், தாராளமா செய். செல்லம் கொடுத்து உன்னை வளர்த்துட்டேன். செய்ய வேண்டியது செய். எனக்கு வேற வழி தெரியல. அத்தே, மாமா. ஹேய், வா வா வா. நீ வந்தா வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். கரெக்டா வந்துட்டியே. எங்க கருப்பம் கரெக்டா வந்தா? நாம பொண்ணு பார்த்துட்டு வந்தே மாமாங்க ஆயிடுச்சு. ஆடி அசைஞ்சு வர்றா. இவ சீவி சிங்காரிச்சு வர்றதுக்கு 4 நாள் ஆகுமே. பாருங்க அத்த மாமாவ. என்ன கிண்டல் பண்ணலன்னா இவ தூக்கமே வராது. அண்ணே, நீங்க கரெக்டா சொன்னீங்க. இவளுக்கு மேக்கப் செலவே மாசம் 5000 ரூபாய் ஆகுதுனே. அடி சக்க சகலையா கொக்கான. போதும், 2 பேரும் கூட்டி சேர்ந்துட்டீங்களா? உண்மையை சொல்ல விட மாட்டியே. அவர் உங்களை கேட்டாரா எவ்வளவு செலவாகும்னு சொல்லிட்டு? அத்தை, நாங்க 2 பேரும் இப்ப பொண்ணு வீட்ல இருந்தா வரோம். இப்பதான் நீங்களும் பொண்ணு பார்த்துட்டு போனதா அவங்க சொன்னாங்க. அத்தை, சும்மா சொல்லக்கூடாது அத்தை. உமா நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கா. நாங்க கூட எங்க நாத்தனாருக்கு தம்பிய கொடுக்க மாட்டேன்னு அம்மா மறுத்தப்போ எங்களுக்கு கோவம் தாளாம தான் இருந்துச்சு. ஆனா உமாவை பார்த்தப்பதான் தெரிஞ்சிச்சு என் தம்பிக்கு ஏத்த மனைவி உமாதான் சொல்லிட்டு நாங்க 2 பேருமே அமைதியாயிட்டோம். ஆமா,
மாமாவத்தை எங்க காணோம்? ஆ, அவங்க போயிட்டு வந்த அலுப்புல உள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஓ. நீங்க வந்தது தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உள்ள வாமா, வாங்க வாங்க வாங்க. வாங்க. அண்ணி யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அஞ்சலி வாமா வா. எங்க நீ வராம இருந்துருவியோன்னு நினைச்சேன். வாங்க மாப்ள. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க மாப்பிள்ள, உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. இதுல எல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏமா, என் மேல அக்கறை இருந்தா இப்படி பண்ணிருப்பீங்களா? உங்களுக்கு அப்படி என்ன அவசரம்? போய் பொண்ணை பாத்துட்டு வந்துட்டீங்க. ஏன்பா, நீங்களும் நான் வரவே மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை பார்த்துட்டு வந்தலாம்னு உங்க அம்மா சொன்னா, அதனாலதான் போய் பார்த்துட்டு வந்தோம். அப்பா, நல்ல நேரம் எப்ப வேணாலும் வரும் போகும். ஆனா நல்ல பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர்றதுதான் முக்கியம். நாங்க போய் பார்த்துட்டோம். அருமையான பொண்ணு, தம்பிக்கு சரியான ஜோடி. அப்படி சொல்லு. வாடா சங்கர். ம். ஏண்டா, அப்பா கலெக்டரா இருந்தப்போ நம்ம எல்லாரையும் மறந்துட்டு வேலை வேலைன்னு ஓடிட்டு இருப்பாரு. அம்மா ரெண்டும் கேட்டான். உனக்குதான் எல்லா விஷயமும் தெரியும்ல. ஒரு ஃபோன் பண்ணி அக்கா பொண்ணு பார்க்கவான்னு கூப்பிட்டியாடா? அக்கா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் நடக்கல. நீ எதுக்காக வருத்தப்படுற? எனக்கு வேற பொண்ணா கிடைக்காது. அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம். ஏ, உமாவுக்கு என்ன? அவ ராஜாத்தி மாதிரி தானே இருக்கா? டேய், நாங்க 2 பேரும் இப்பதான்டா அவளை போய் பார்த்துட்டு வரோம். இவர் அவளை பார்த்ததும் தன் தங்கச்சியை நீ பார்க்க வரலையன்றத கூட மறந்துட்டாரு. அந்த அளவுக்கு உமாவை இவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏ, உனக்கு அவளை பிடிக்கல? இவனுக்கு அவளை பிடிச்சிருக்கு. ஆ. அந்த ராங்கிக்காரிக்கு தான் இவனை பிடிக்கலையாம். ஏவா? இவன் சாமியே கும்பிட மாட்டானா. அந்த அம்மாவுக்கு ரொம்ப சாமி பக்தியா. எப்போ சாமி கும்பிட்டுட்டே இருப்பாளாம். அதனால இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா கருத்தொருமித்து குடும்பம் நடத்த முடியாதாம். எண்ணங்கள் ஒண்ணு சேராத போது உள்ளங்கள் எப்படி ஒண்ணு சேரும்னு தத்துவம் பேசுறா மகராசி. ஏய், நாம தான் அதை அப்பவே மறந்துட்டுமே. எதுக்கு இப்ப அதை கிளறி விட்டுட்டு இருக்க? அப்படியா சொன்ன அந்த திமிர் பிடிச்சவ? சரி, விட்டு தள்ளுடா. உன்னை கட்டிக்கிறதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்கல நினைச்சுக்கோ. அம்மாவுக்கு பொண்ணு சளைச்சவல்ல. என் பொண்ணு மட்டும் அப்ப என் கூட இருந்திருந்தா அவளை நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டிருப்பேன். தப்பிச்சிட்டா. விடுங்க அண்ணி, குழந்தைங்க எல்லாம் வந்திருக்காங்க. சந்தோஷமா ஆக்கி சாப்பிடறத விட்டுட்டு அவங்க பேச்செல்லாம் நமக்கு எதுக்கு? ஏங்க, கடைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வாங்க. அப்படியே போற வழியில முன்னே கிட்ட சொல்லி ஒரு முட்டை இளநீ கொண்டு வர சொல்லுங்க. ஒரு சரி. மூட்டை இளநீ எதுக்கு? அது வந்து மாப்பிள்ள, இங்க ஒரு ஆளுக்கு ஒரு மூட்டையே பத்தாது. ஆமா. செங்கல்வராயா, 2 மூட்டையை சீவி அனுப்பி சொல்லு. சரி மாமா. நானே இங்க வயிற்றுச்சல்ல இருக்கேன். அதனை இழுத்து 2 மூட்டை கொண்டு அந்த வா. வயிற்றுச்சலுக்கு ஆத்தாம தனியா உனக்கு ஒரு மூட்டையை ஒதுக்கிட்டு மீதி ஒரு மூட்டையை நாங்கெல்லாம் பங்கு போட்டுக்குவோம். இந்த கலகலப்பு அப்படியே இருக்கட்டும். சகல, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. ஏ சேகரே, ஐயா. நாளைக்கு நம்ம பகத்சிங் சார் பொண்ணுக்கு கல்யாணம். சரிங்கய்யா. என்னமோ கார் பத்தலன்னு சொன்னாரு. நம்ம மட்டும் 2 காரை எடுத்து கொண்டு விட்டுட்டு வந்துரு. சரிங்க. என்னை கேட்பாரு. நாளைக்கு காலையில கல்யாணத்துல வந்து பாக்குறேன்னு சொல்லிரு. சரிங்க. ஆமா, ஊர்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கார் சப்ளை பண்ணுங்க. நம்ம வீட்லயும் கல்யாண வயசுல ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்கங்கறத மறந்துருங்க. எது எப்பப்ப நடக்கணுமோ அதாவது அப்பப்ப நடக்கும். நீ ஏன் வீணா போட்டு அழட்டிக்கிற? நீங்க ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. இப்ப நாடு ரொம்ப கெட்டு போச்சுங்க. யாருக்கு தெரியும், ரேகா நாளைக்கு ஒரு பையனையும் சுரேஷ் ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு வந்து இவங்கள தான் காதலிக்கிறோம் கல்யாணம் பண்ணி வைங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏமா அப்பா கிட்ட எங்களை மாட்டி விடுறீங்க? நீங்க வேணா அப்பாவை சந்தேகப்படுங்க. தேவையில்லாம எங்களை அவர் கூட சேர்த்துறாதீங்க. அப்ப நான் தப்பு பண்றேனா? பாத்தியா சங்கந்தலா, என்னை எப்படி எல்லாம் கிண்டி பாக்குறான்னு. ஆமா, அவன் என்னமோ இல்லாதும் பொல்லாதும் சொன்ன மாதிரி தான். இருக்கிறது தானே சொல்றான். நான் முறைச்சு பார்த்தாலே வாயை மூடிக்கிறவ இப்ப பிள்ளைங்க இருக்கிற தைரியத்துல நீ பேச ஆரம்பிச்சிட்டியா? நாங்க ஒண்ணு கல்யாணத்துக்கு ஆசைப்படலப்பா. அதுக்காக நீங்க 2 பேரும் எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? பெத்த பொண்ண ஒருத்தங்கிட்ட கட்டி கொடுக்கற வரைக்கும் வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? பொண்ணுக்கு மட்டும் இல்ல, பையனுக்கும் நல்ல இடமா பார்த்து வைக்க எனக்கு தெரியும். ஒரு சொடக்குனா போதும். ரேகாக்கு மாப்பிளையும் சுரேஷுக்கு பொண்ணும் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. வணக்கம் தண்டபாணி. வாங்கண்ணே. இவன் நம்ம எதிரி ஆயிட்டானே, இவன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறான்? விரோதியே வீடு தேடி வந்தாலும் வாங்கன்னு சொல்றதான் நம்ம பண்பாடு. ரேகா, மாமா காஃபி கொண்டு வா. சரிம்மா. வேண்டாம்மா, வந்த வேலை முடியட்டும். காஃபி என்ன, சாப்பாடே சாப்பிடுறேன். என்ன தண்டபாணி, உட்காரு. பேச வந்தத உட்கார்ந்து பேசு. அண்ணா. ஏய், போற வரவன்லாம் அண்ணன்னு முறை வச்சு கூப்பிட்டு என்ன ஏண்டி கேவலப்படுத்துற? என்னப்பா, ஒரு காலத்துல அம்மா சுவாமிநாத மாமாவை அண்ணன் தானே கூப்பிடுவாங்க.
அதெல்லாம் ஒரு காலம், இப்ப இல்ல. வந்த விஷயம் என்னன்னு கேட்டு அனுப்பு. சவுந்தலா, சுத்தி வளைக்காம நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். உங்க பையன் சுரேஷுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். சுரேஷ் எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றதுல எங்க எல்லாருக்கும் திருப்தி. அதை பத்தி பேசி முடிவு எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அத முடிவெடுக்கிற தகுதி உனக்கு என்ன இருக்கு சாமிநாதா? எந்த விஷயத்திலையுமே லாபத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறவ நீ. அனுபவபூர்வமா தொழில் ரீதியா பல தடவை உனக்கு எனக்கு சண்டை வந்திருக்கு. நீ யாரோ நான் யாரன்னு உன்னை விட்டு விலகி பல காலமாச்சு. இப்ப நீயே வந்து என் பையனை கேட்க வந்திருக்க. பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்கணுங்கிற திட்டத்தோட தான் நீ வந்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சாமிநாதா. நீ என்னமோ பெரிய யோகிய மாதிரி பீத்திக்கிறிய தண்டபாணி. எனக்கு பகைய உறவாக்கவும் தெரியும், உறவை பகையாக்கவும் தெரியும். இப்ப நான் பகையாளியா வரல, உறவாளியா வந்திருக்கேன். உறவாளியா இல்ல உளவாளியா? மறுபடியும் நீ தப்பு கணக்கு போடுற தண்டபாணி. என் மக உஷாவுக்கு உன் பையன் சுரேஷை கேட்டு வந்திருக்கேன். பழசு எல்லாம் மறந்துட்டு ஒரு நல்ல பதிலா சொல்லு. நான் ஓன் வழிக்கே வரேன் சாமிநாதா. நல்ல பதிலா சொல்றேன், கேக்குறியா? ஓம் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னா என் பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளா வரணும். அதுக்கு சம்மதம்னா சொல்லு, தட்டை இப்பயே மாத்திக்கலாம். என்ன சொல்ற? என்ன சாமிநாதா யோசிக்கிற? என் மகளை கேட்டுட்டேன். உன் பையன் சுரேஷை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லிட்டா. உன் பொண்ணை பத்தி என் பையன்கிட்ட கேட்குறேன். அவன் பதிலை கேட்டுட்டு உனக்கு பதில் சொல்றேன். நல்ல பதிலா இருந்தா மட்டும் என் வீட்டு வாசப்படிய மிதி, இல்லனா வராது. அப்ப புறப்படுறேன் தண்டபாணி. வரமா? என்னங்க, சுரேஷுக்கு அவர் பொண்ணுதான் முடிவு பண்ணிட்டீங்களா? இவன் பொண்ணு யாருக்குடி வேணும்? ஏற்கனவே நான் சுரேஷுக்கு பொண்ணு பார்த்தாச்சு. யாருங்க இந்த பொண்ணு? சிட்டியிலேயே நம்பர் 1 தொழிலதிபர் ஷாமலா. என்னங்க, நீங்க சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைங்க. இப்பதான் பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காங்க. பார்த்த பொண்ணும் கை கூடல. இந்த நேரத்துல போயிட்டு நீங்க எல்லாம் திருச்சிக்கு புறப்பட்டு வாங்கன்னு சொன்னா எப்படிங்க? நமக்கும் மனசாட்சி வேண்டாமா? அஞ்சலி, அந்த பொண்ணு உமாவை பொறுத்த வரைக்கும் சங்கருக்கு அமைஞ்சா நல்லா இருக்கும் நான் கூட தான் சொன்னேன். ஆனா இப்போ அந்த பொண்ணே வேண்டாம் சொல்லிருச்சே. வேண்டாம் சொல்றவளை விரும்புறவங்க விரும்பியோர என் தங்கச்சியை வேண்டாம் சொல்றாங்க. ஐயோ, நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. அதுக்காக இந்த பிரச்சனை இப்பவே ஆரம்பிக்கணுமா? கொஞ்சம் ஆற போடலாமே. என்ன அஞ்சலி, சகல சூடான விவாதம் போல இருக்கு. வடையும் சூடா தான் இருக்கு. ஆறுறதுக்குள்ள சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். வாங்க போய் சாப்பிடலாம். வாங்க வாங்க. என்னாச்சு, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. பாருங்க மாமா, இப்பவே நீங்க எல்லாரும் திருச்சிக்கு வரணும்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காரு. திருச்சிக்கா? எதுக்கு? அது சூட்டோட சூட்டா இவர் தங்கச்சிய சங்கருக்கு பேசி முடிச்சிடலான்னு சொல்றாரு. வந்த சம்பந்தம் தான் இப்ப இல்லைன்னு ஆயிப்போச்சே. அதனால தன் தங்கச்சிய சங்கருக்கு முடிக்கணும்னு சொல்றாரு. இப்ப இருக்கிற மனநிலையில நீங்க எல்லாம் எப்படி மாமா திருச்சிக்கு வருவீங்க? அதானே, எப்படி போக முடியும்? அது நல்லா இருக்காதுங்களே. இந்த விஷயத்த அப்புறம் வச்சுக்கலாமே. அஞ்சலி, நீ வாமா. கூட மாட ஒத்தாசிக்கு ஆள் இல்லைன்னு உங்க அத்தை அவஸ்தப்பட்டு இருக்காங்க. போமா. வினோத் நல்ல பையன் தானே, சொன்னா கேட்டுப்பாரு. நீ வாமா, வா வாமா. மாப்பிள, கோவமா இருக்கீங்க போல இருக்கு. என்ன விஷயம்? எல்லாம் உங்க பொண்ணே போய் கேளுங்க. மாப்பிள, நான் யாரு? உங்க அத்தை தானே. மாப்பிளைக்கு வீராப்பு இருக்க வேண்டிதான். அதெல்லாம் நம்ம வீட்டுல வச்சுக்கோம். இங்க எதுக்கு? அத்தை, நான் இப்பவே சொல்றேன், மறுபடியும் ஒரு பொண்ணு சங்கருக்குன்னா அது என் தங்கச்சியா தான் இருக்கணும். வேற எந்த கழுதையாவது உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன்.